அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில மறைந்த 5ஆம் அதிபதி எப்படிப்பட்ட பலனை தருவார்ன்றதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம். பொதுவாக 5ஆம் இடம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியமான பாவம். ஏன்னா 5ஆம் இடத்துல ஜாதகருடைய மனநிலைமை இருக்கு. வருங்கால சந்ததியை பற்றி குறிக்கிறது இந்த 5ஆம் இடம். அதுபோல முன்னோர்கள் சேகரித்த சொத்துக்களாகட்டும், முன்னோர்கள் சார்ந்த குலதெய்வம் சார்ந்த ஒரு சாஸ்திரத்தின் அடிப்படையில அதை பிராக்டிக்கலா சொல்ல முடியலனாலும் முன்னோர்களுடைய அனுகிரகம் இருக்கான்றத இந்த 5ஆம் இடம் குறிக்கிறது. இப்ப 5ஆம் இடத்துல 3 காலங்களும் இருக்கிறது. எதிர்காலத்தில் குழந்தைகள், நிகழ்காலத்திலே ஜாதகர், முடிந்த காலமான முன்னோர்களை பற்றி சொல்கிறது. அப்ப இந்த 3 உலகங்களையும் இணைக்கக்கூடிய இந்த 5ஆம் அதிபதி மறைவு பெற்று இருக்கிறார். திரிகோணத்தில் முக்கியமான பாவமான இந்த 5ஆம் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருக்கிறார். 3ஆம் இடம் குறைந்த மறைவு, 3ஆம் இடம் வேண்டாம். 6, 8, 12ஆம் இடங்களிலே மறைந்திருக்கும் பொழுது பலன்கள் எப்படி இருக்குன்றதுதான் பார்க்க போறோம். நிறைய பேருடைய கேள்வி 6, 8, 12 மறைந்தா குழந்தை இருப்பது சாதகமான்றதோ பிளஸ் ஜாதகருக்கு பூர்வீக ஆதாயம் இருக்குமான்ற கேள்வியும் அதிகமா இருக்கு. பொதுவா மறைந்த 5ஆம் அதிபதி என்ன பண்றாருன்னா, பொது விதிகள்ல பொதுவான அமைகளை இது கண்டிப்பா நடக்கும். 6, 8, 12 மறைந்திருக்கிறாருன்னா அந்த ஜாதகர் பூர்வீகத்தை புதிதாக உருவாக்குவார் அல்லது பூர்வீகத்தை விட்டு வெளியூரிலே சென்று ஜீவனம் செய்யக்கூடியவரா இருப்பார். 6, 8, 12ஆம் இடத்திலே அவர் ஸ்தான பலத்தோடு யோகமாக அமர்ந்திருக்கிறார்னா ஜாதகரை புதுசா பூர்வீகத்தை எல்லாம் உருவாக்கிப்பார். புதிதாக சொத்துக்களை சேகரித்துக் கொள்வார். புதிதாக அடுத்து வர சந்ததிக்காக இவரே நிலவலன்களை சேகரிக்கக்கூடிய நிலை இருக்கும். ஆனா அந்த 5ஆம் அதிபதி மறைவு பெற்ற அவயோகமா இருக்கிறார்னா பூர்வீகத்தை விட்டு வெளியில் சென்று கடைசி வரைக்கும் போராட்டத்தை ஜாதகர் சந்திப்பார். எந்த விதமான அதிர்ஷ்ட பலன்களும் இன்றி ஜாதகர் சமூகத்துல கடின பலனை அனுபவிப்பார். அப்ப இந்த ஜாதகங்கள்ல 5ஆம் அதிபதி மறையறதுல பிரச்சனை இல்லை. மறைஞ்ச அதிபதி தான் புதுசா பூர்வீகத்தெல்லாம் கொடுக்குறார். ஆனா அவர் யோகமா இருந்தா தான் ஜாதகரால நல்ல பூர்வீகத்தை தானா உருவாக்கிக்க முடியுது. அவயோகமா இருந்தாருன்னா நிறைய கஷ்டங்களையும் இன்னல்களையும் சந்திக்கிறார். அந்த வகையில மேஷ லக்னம் முதல் பார்க்கணும். மேஷம் முதல் 12 லக்னத்திற்கு மறைந்த 5ஆம் அதிபதி 6, 8, 12 மறைந்திருப்பது எந்த பாவம் யோகம் என்பதை பார்க்கலாம். சுயஜாதகங்களின் அடிப்படையில மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. 5ஆம் அதிபதி யார் என்றால் சூரியன். சூரியன் தான் 5க்கு அதிபதி. 5க்கு அதிபதியான சூரியன் 6ஆம் இடத்துல மறைகிறார். 6ஆம் இடமான ருணரோக பாவத்தில் மறைவது சாதகம் அல்ல. 8ஆம் இடத்திலே சூரியன் மறைந்திருக்கிறார். 8ல சூரியன் இருக்கிறார்னா யோகம். ஆனா 3 பாவமும் ஜாதகருக்கு இடமாற்றத்தை கொடுக்கும். ஆனா எதுல யோகம்? 8ஆம் இடத்துல யோகம், 12ஆம் இடத்துல யோகம். மேஷ லக்னத்தில் ஜனனித்த ஒருவருக்கு 5ஆம் அதிபதியான சூரியன் 6ல் மறைவது யோகம் அல்ல, 8, 12 இருப்பது யோகம். இதுல குழந்தைகளை ஏதேனும் பாதிக்குமா? காரகர் குரு எப்படி இருக்கிறான்றத பாத்துக்கணும். 5ஆம் ஆதிபத்திய கிரகம் மறைஞ்சிருந்தா கண்டிப்பா பூர்வீகத்தை விட்டு வெளியில இருப்பார். இந்த 8, 12 மறைந்திருந்து தசைகள் யோகமானா வெளியூர் தூர தேசங்கள்ல யோக வாழ்க்கை உண்டு. அப்ப 8, 12 மறையக்கூடிய சூரியன் நன்மையை செய்கிறார். 8, 12 மறையக்கூடிய சூரியன் நன்மை பலனை செய்கிறார்ன்றத உறுதிப்படுத்திடுறோம். 6ஆம் இடத்து சூரியன் வேலை அதிகாரத்தை கொடுத்தாலும் வாழ்க்கையில சில போராட்டங்களை கொடுத்து விடுகிறார், சில போராட்ட அமைவுகளை கொடுத்து விடுகிறார். ரிஷப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. ரிஷபத்தில் ஜனனித்தவருக்கு 5ஆம் ஆதிபத்தியத்தை புதன் பெறுகிறார். இந்த 5ஆம் அதிபதி புதனான 6ஆம் இடத்திலே இருக்கிறார். நல்ல பலன் உண்டு, நல்ல பலன்களை செய்கிறார். 5ஆம் அதிபதியான புதன் 8லே மறைகிறார். அந்த அளவுக்கு சாதகம் இல்ல. ஜாதகருக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கிறார். பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வாழ்க்கையினாலும் அந்த அளவுக்கு யோகமான வாழ்க்கையை குறிக்கிறார். சரராசி என்பதனால் நன்மை உண்டு. 12ஆம் இடத்திலே மேஷத்தில் குறைந்த ஸ்தான பலம் என்றாலும் சரராசியாக வருவதனால் 12ல் புதன் நன்மை செய்கிறார். அப்ப ரிஷப லக்னத்தில் பிறந்தவருக்கு 8ஆம் இடத்திலே புதன் மறைவது, பூர்வ புண்ணிய அதிபதி மறைவது மட்டும் சாதகம் இல்ல. மற்ற 2 இடங்கள்ல மறைந்து பூர்வீகத்தை இழக்க செய்தாலும் ஜாதகர் பிற்பகுதி வாழ்க்கையிலே பெரும் நல்ல பலனை பெற்று விடுகிறார் என்றதை உறுதிப்படுத்துறோம். மிதுன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மிதுனத்தில் பிறந்தவருக்கு 5ஆம் ஆதிபத்தியத்தை சுக்கிரன் பெறார். இந்த சுக்கிர பகவான் 6லே மறைகிறார். யோகமா? யோகம் அல்ல, நல்ல பலன் இல்லை. சுக்கிரன் 8ல் மறைவது சிற்றின்ப வாழ்க்கையை முதலில் குறைக்கிறார், தாமதமான சிற்றின்ப வாழ்க்கை. ஏனினும் சுக்கிரன் 8ல் இருப்பது நன்மை. 12ல் ஆட்சி பெற்றிருப்பது மிகப்பெரிய யோகம். 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை தவிர 8, 12ஆம் இடங்களிலே இருப்பது யோக பலனை தருகிறது. யோக பலனை ஜாதகருக்கு பூர்வீகம் இல்லாத வெளியிடங்களில் நல்ல பலனையும் இடமாற்றத்தினால் யோக பலனையும் வழங்கி விடுகிறார். மிதுன லக்னத்திற்கு மறைந்த சுக்கிரன் 6ல் அவயோகம், 8, 12ல் யோகத்தை செய்கிறார். கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. 5ஆம் அதிபதி 5க்கு அதிபதி செவ்வாயாக வருகிறார். இவர் 6ஆம் இடத்திலே மறைகிறார். நன்மை, நல்ல பலன் உண்டு. 6ஆம் இடத்திலே மறைந்த செவ்வாய் 8ல் மறைகிறார். செவ்வாய் நன்மை இல்ல, நன்மை இல்ல. இதுல ஸ்ட்ரகிள். 12ல் செவ்வாய் அவர் குறைந்த ஸ்தான பலம் என்றாலும் 12ஆம் இடத்துல யோகம். செவ்வாய் 8ஆம் இடத்திலே இருப்பது சாதகம் அல்ல. 6, 12ஆம் இடங்களிலே மறைந்திருப்பது யோகமாக அமைஞ்சு விடுகிறது. அப்ப மறைந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 5க்கு அதிபதி கடகத்திற்கு 8ல் மட்டும்
ஜாதகத்தை குறைச்சு கொடுக்கிறார், மற்றபடி ஜாதகத்திற்கு நல்ல பலனை கொடுக்கிறார்ன்றத உறுதிப்படுத்துறோம். இது கடக லக்னத்தில் பிறந்தவருக்கு. அதுபோல் சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. சிம்மத்தில் பிறந்தவருக்கு ஆதிபத்திய ரீதியிலே 5ஆம் ஆதிபத்தியம் குருவாக அமைந்து விடுகிறார். இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார், சாதகம் இல்ல, குறைந்த சாதகம். ஜாதகருக்கு அதிர்ஷ்ட வாழ்க்கையை குறைச்சு கொடுக்கிறார். 8ஆம் இடத்திலே இருக்கிறார், நன்மை. 8லே நன்மை. 12ஆம் இடத்துல உச்சம், அதீத நன்மை. சிம்ம லக்னத்தில் பிறந்தவருக்கு 8, 12 மறைந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பெருமதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார். 6ஆம் இடத்திலே நீசம் பெற்ற குரு மட்டும் சாதக பலனை கொடுக்கிறது இல்ல, ஜாதகருக்கு கடின பலனை கொடுக்கிறார். மனம்தானே மனமகிழ்ச்சியை வாழ்க்கையில் எப்பொழுதுமே உறுதியாக அனுபவிக்க போறது இல்ல, உறுதியாக மனமகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாத சூழல் இருக்கிறது. கன்னி லக்னத்துல பிறந்த ஜாதகம், கன்னியிலே பிறந்த ஜாதகம் 5ஆம் ஆதிபத்தியத்தை சனி பகவான் பெறுகிறார். 6ல் மறையலாமா? மறையலாம், நன்மை உண்டு. 8ல் நீசம் பெறலாமா? 8ஆம் இடத்திலே நீசம் பெறுவது சாதகம் இல்ல. 12ஆம் இடத்திலே பகையான அமைவுகளை பெற்றாலும் 12ல் லாபம். 6, 12ஆம் இடங்கள் நன்மையை கொடுக்கிறது. 8ஆம் இடத்தில் மறைந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வெளிநாட்டு வாழ்க்கை, தூரதேச வாழ்க்கை கொடுத்தாலும் அங்கு பங்க விதியில இருக்கணும். தனித்து நீசமானால் ஸ்ட்ரகிளை கொடுக்கிறார், தனித்து நீசமானால் ஸ்ட்ரகிளை கொடுக்கிறார். இது கன்னியா லக்னத்துல பிறந்த ஜாதகருக்கு. அதுபோல துலாம் லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மறைந்த 5ஆம் அதிபதி, மறைந்த 5ஆம் அதிபதி, 5க்கு அதிபதியாக கும்பமனையும் சனி பகவானும் வரார். சனி பகவான் 6ல் இருப்பது யோகமா? யோகம் அல்ல. சனி பகவான் 6ஆம் இடத்திலே இருப்பது யோகம் அல்ல. 8லே இருக்கிறார், நன்மை உண்டு. 8லே இருப்பது நன்மை, நன்மை. 9, 12லே இருக்கிற நன்மை. 6ஆம் இடத்தை தவிர 8, 12ஆம் இடங்களிலே துலாம் லக்னத்தில் ஜனனித்தவருக்கு சனி பகவான் இருக்கிறார்னா நல்ல பலனை கொடுக்கிறது, யோகமுடன் உண்டு. இந்த மறைந்த சனியில் 6ஆம் இடம் மட்டும் சாதகம் இல்ல, 8, 12ஆம் இடங்கள் நல்ல பலனை கொடுக்கிறது. அப்ப 5ஆம் அதிபதி மறைந்து சாதகமான சூழல் இருந்தா பொது பூர்வீகத்தை உருவாக்கிப்பீங்க. விருச்சக லக்னம், 5ஆம் மனையாக மீனமனை, அதிபதி குரு வரார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஆதிபத்திய ரீதியில நல்ல பலன். 6ல் மறைவது யோகம், 8லே மறைவது சாதகம் இல்ல, 8லே மறைவது சாதகம் அல்ல. 12ல் குரு, பகை என்றாலும் நன்மை, பகை என்றாலும் நன்மை. லக்ன ரீதியில் நன்மை, காரக ரீதியில சில முரண்பாடு என்றாலும் லக்னத்திற்கு நன்மை இறுதியில் கிடைத்து விடுகிறது. 6ஆம் இடத்திலே மறைவது நன்மை, 8ஆம் இடத்தில் மறைவது நன்மை அல்ல, 12ல் மறைவது யோகம். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 8ல் மறைவது மட்டும் யோகம் அல்ல. விருச்சகத்தில் ஜனனித்தவருக்கு, விருச்சகத்தில் ஜனனித்தவருக்கு. தனுசுல பிறந்திருக்கிறீங்க, லக்னம் தனுஷாக பிறந்து மறைவு பெற்று இருக்கிறார் 5ஆம் அதிபதி. 6ஆம் இடத்திலே மறைகிறார், நன்மை உண்டு, நன்மை உண்டு. செவ்வாய் 6லே மறைகிறார், நன்மை. 6ஆம் இடத்திலே நன்மை இல்ல. ஓகே, காரக முரண்பாடு, வீட்டின் லக்ன ரீதியில முரண்பாடு, லக்ன ரீதியிலே முரண்பாடு. செவ்வாய் 6ஆம் இடத்திலே நன்மை இல்லை, நீசம் என்றாலும் 8ஆம் இடத்துல யோகம், 12ஆம் இடத்திலே ஆட்சி யோகம், 12ஆம் இடத்துல ஆட்சி யோகம், செவ்வாய் யோகம். இங்க மட்டும் யோகம் அல்ல, 6ஆம் இடத்திலே மட்டும். தனுசு லக்னத்திற்கு 6ல் மறைந்த செவ்வாய் மற்றும் அவயோகம். ஆதிபத்திய ரீதியில செவ்வாய் ஸ்தான பலம் என்றாலும் லக்னாதிபதிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சிக்கல்களையும் இன்னல்களையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது, சிக்கல்களையும் இன்னல்களையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, மகரத்தில் பிறந்தவருக்கு 5ஆம் ஆதிபத்தியம், 5ஆம் ஆதிபத்தியம் சுக்கிரன் 6ல் மறைகிறார், சிறப்பு. 6ல் மறைவது யோகம். 8ல் மறைகிறார், நன்மை இல்லை. 8ல் லக்னத்திற்கு நன்மை இல்லை. 12ல் குறைந்த ஸ்தான பலம் என்றால் யோகம். 6, 12ல் மறைவது யோகம், 8ஆம் இடத்திலே மறைவது அவயோகமாக மகர லக்னத்திற்கு அமைஞ்சு விடுகிறது. அப்ப மறைந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 8ல் மட்டும் அவயோகம், 6ஆம் இடங்களிலே யோகம், 3ஆம் இடங்களிலும் யோகத்தை லக்ன ரீதியில் கொடுத்து விடுகிறார். கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, 5ஆம் அதிபதி புதன், 5க்கு அதிபதியாக புதன் வராது. இந்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் 6ல் இருக்கிறார், நன்மை இல்ல. 8ல் இருக்கிறார் யோகம், 12ல் இருக்கிறார் யோகம். அப்ப மறைந்த கும்ப லக்னத்தில் ஜனனித்தவருக்கு மறைந்த புதன் 6ஆம் இடத்தை தவிர மற்ற இடங்களிலே நன்மை செய்கிறது. புது பூர்வீகம், புது சொத்துக்கள், புது நிலவலன்களை பெற்று ஜாதகருக்கு யோகமான வாழ்க்கையை வாழ்கிறார், யோகமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஜாதகராக மாறிவிடுகிறார். மீனத்தில் ஜனனித்த ஜாதகம், மீன லக்னத்திற்கு 5ஆம் ஆதிபத்தியத்தை சந்திரன் பெறுகிறார். இந்த சந்திரன் 6லே மறைகிறார், நன்மை. சந்திரன் சிம்மராசியா பிறக்கிறீங்க, நல்ல பலன் உண்டு. ஆனால் துலாம் ராசியாக பிறக்கிறீங்க, நல்ல பலன் இல்ல. கண்டிப்பா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சிரமத்தை கொடுக்கிறார், அந்த அதிர்ஷ்டத்தை குறைக்கிறார். கும்பத்துல பிறந்திருக்கிறீங்க, கும்பராசியா நன்மை உண்டு. அப்ப மீனத்தில் பிறந்தவர் 5ஆம் அதிபதி மறைவு பெறும் பொழுது சந்திரன் 6ஆம் இடம் 12ஆம் இடங்களில் யோகத்தையும் 8ஆம் இடத்திலே அவயோகத்தையும் செய்கிறார் என்றதை உறுதிப்படுத்துறோம். இப்ப சொன்ன தகவலின்படி உங்க லக்ன ரீதியில பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இங்க சொன்ன ஸ்தானத்தில் யோகமான ஸ்தானத்தில் மறைஞ்சிருக்கிறார்னா நீங்க சொத்துக்கள் நிலவலங்களை பெற்று
வெளியூர்கள்ல ஜீவனம் செய்வீங்க. அவயோகமாக மறைந்திருக்கிறாருன்னா அங்கு போய் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு அதிர்ஷ்டம் இல்லாத வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்று உறுதிப்படுத்துறோம். ஜோதி ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.